அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அப்படி என்ன ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னா, வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நமக்கு அதோடைய ஒரு முன்னோட்டமாக இப்போ நம்ம பேச போகிறோம். அதெல்லாம் பேசலாம் அப்படின்னா ஒரு பயமுறுத்துகிற மாதிரியா? பயமுறுத்துறதெல்லாம் எதுவுமே கிடையாது. முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது பயமுறுத்துறதுக்கான வேலையே இல்லை. இது ஒரு ஹீலிங். உங்கள் மனசில் என்ன குழப்பமாக நீங்கள் இருந்தாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அந்த குழப்பத்துக்கு தீர்வு ஏற்படும். இந்த பதிவு பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு வித தீர்வை நமக்கு ஆண்டவன் கொடுப்பார். பதிவை பார்க்கணுன்னு ஆண்டவன் எழுதியிருப்பான். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. பல பேர் கேட்ட சந்தேகத்தை இன்றைக்கி நான் தீர்வு பண்ணுவதற்காக இந்த பதிவை எடுத்துக்கிறேன். முதல்ல என்ன விஷயம்னா, சித்திரை மாதம் இன்றைக்கி பிறந்திருக்கு. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி. ஏற்கனவே நிறைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டாலும் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதிலே ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. சரி சாமி, இந்த தமிழ் புத்தாண்டில் நாங்கள் நல்லா இருப்போமா? ஏன் நல்லா இருக்க மாட்டோம்? நல்லா இருப்போம். தமிழ் புத்தாண்டில் நல்லா இருப்போம். சூரியனுடைய ஆற்றல், சந்திரனுடைய ஆற்றல், நவக்கிரகங்களுடைய ஆற்றல் நமக்கு நல்ல விதத்தை கொடுக்கும். முதல்ல நம்பலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடைகிறது அதை பற்றி இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சித்திரை மாதத்தை பற்றி பேச போகிறோம். நிறைய ஒரு பெரிய பழமொழி, நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டு வருத்தப்படுறாங்க. சித்திரையிலே குழந்தை பிறந்தால் அப்பனுக்கு ஆகாது, சித்திரையில் பிறந்தால் அப்பன் தெருவிலே அப்படின்றாங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டரு சித்திரை மாதம் தான் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. டேட்டு அதுதான் கரெக்டாக டெலிவரி டைம். வருத்தத்தோடு டெலிவரி பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. குழந்தை பிறக்கும் போதே வருத்தத்தோடு குழந்தை பிறந்ததுன்னா அப்புறம் அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ முதல்ல சித்திரை அப்பன் தெருவிலேங்கிறது முதல்ல தவறான ஒரு விஷயங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்லா, இதுதான் முதல் விஷயம். சித்திரையில் குழந்தை பிறந்தால் அப்பனுக்கு ஆகாதுங்கிறத முதல்ல மறந்துடுங்க. அது கிடையாது, அது கிடையாது. சித்திரை மாதங்கிறது ஒரு வெயில் கடுமையான அக்னி நட்சத்திரத்துடைய காலம். இந்த காலத்திலலாம் பிரசவம் எப்படி நடக்குதுன்னா ஏசி ரூமில் நடக்குது. அந்த காலத்திலலாம் ஏசி உண்டா? வெறும் மரம் தான் இருக்கும். புளிய மரம், வேப்ப மரம், இதெல்லாம் தான் இருக்கும். ஆஸ்பத்திரியில் போய் முதல்ல பிரசவமே நடக்காது. எல்லாம் வீட்டில் தான் பிரசவம். எல்லாம் ஆப்ரேஷனை விட எல்லாம் சுகப்பிரசவம் தான் அதிகமாக இருக்கும். சுகப்பிரசவம் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் ரொம்ப சிரமப்பட்டு மறுபிறவி எடுக்கிறார். தாயும் மகளும் ஒன்றா நல்லா வரணும்னு அப்பங்கார தெருவில் நிற்கிறான். புரியுதா? வெயில், வீட்டுக்குள்ளே எப்படி நிற்க? வீடு தான் குடிசை. அதுக்காக அவன் அலையணும், ஒவ்வொரு பொருளை வாங்கணும். அந்த வெயிலில் அவன் அலைவான், ஒன்று சேகரிக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு எல்லாமே சேகரிக்கணும், வாங்கணும். ஸோ சித்திரையில் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது நம்ம நிறைய வெயிலுக்கு தியாகத்தை நம்ம பண்ணிடணும். அலைஞ்சி திரிஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அதில் பேர் வைக்கிறது, அந்த ஒரு மாத காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. இவ்வளவு தான். இந்த காலத்துலலாம் ஏசியில் குழந்தை பிறக்குது. அப்பா எல்லாருமே ஜிபே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆன்லைனில் வாங்கிடுறோம். குழந்தை பிறக்கிறதுக்கு டெலிவரி டேட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்றோம். கேக்கு வரைக்கும் ஆர்டர் பண்ணி வச்சுட்றோம்.
இது சின்ன மெசேஜ். சித்திரையில் குழந்தை பிறந்தால் வெயிலுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமம். ஹார்ட் இல்லை, ஹார்ட்டான ஏரியா, அதுக்கு சிரமம், அவ்வளவுதான். உடனடியாக நம்ம என்ன நினச்சிட்றோம், இந்த சித்திரை மாதம் குழந்தை பிறக்கிறவங்கெல்லாம் வருத்தத்துக்கு ஆளாகி சித்திரை, அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு சித்திரையில்னா அதோடு அவங்க லைஃபே முடிச்சுக்கிறாங்க. என்னங்க இது, என் லைஃபே வீணாக போய்ட்டு. சித்திரையில் அப்பா திடீர்னு வெளிநாட்டில் இருந்திருப்பார், வெளிநாட்டில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பார், கிடச்சிருக்காது. அந்த வேலைக்கு வேறு இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா வெளிநாடு திரும்பியிருப்பார். இது இயற்கையாக அவர் பண்ண ஒரு பிழையில் நடந்திருக்கும். இந்த நேரம் குழந்தை பிறந்திருக்கும், முடிஞ்சு போச்சு. பார்த்தியா, குழந்தை பிறந்தான், அப்பனை வேலையை விட்டு தூக்கிட்டான். ஏன் இவனுக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. அப்போ இந்த 10 மாதம் சுமந்து பெற்ற தாயோடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த குழந்தைய பார்க்க முதல்ல அப்பனை வேலையை விட்டு தூக்கின பயலை, இப்படி தான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். தயவு செய்து சொல்கிறேன், சித்திரையிலே குழந்தை பிறக்கிறதுனால அப்பாவுக்கு எந்த கெடுதலும் முதல்ல இல்லை. சித்திரை மாதங்கிறது சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு மாதம். இப்போ ஜோதிடத்துக்குள்ளே வரோம், சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதம். சூரியன் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றார்னா அந்த குழந்தையோடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். அந்த குழந்தை ஒரு பவர்ஃபுல்லான மேனாக வருவாங்க. எப்பயுமே பெத்த அப்பாவோட வேலை என்ன? புள்ள நல்லா இருக்கணுங்க, புள்ள என் பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான பெத்த அப்பாவோடைய எண்ணம். அதை இந்த புள்ள கன்ஃபார்மாக கொடுக்க போகிறான், இவ்வளவு தான் பேர். பெத்த பிள்ளைங்க தன்னுடைய அப்பா அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. அது எப்போ தெரியுமா? தன்னுடைய அப்பா அம்மாவை எந்த பெற்ற பிள்ளைகள் பெருமையாக மற்ற இடத்துல பேசுகிறார்களோ அப்பொழுது அந்த பிள்ளைகள் இவர்களை பெருமையாக பேசுவாங்க. இன்றைக்கி சமூகத்தில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லாரும் பெத்த அப்பாவை ரொம்ப கேவலமாக பேச வேண்டிய கட்டாயம், பெத்த அம்மாவை கேவலமாக பேச வேண்டிய கட்டாயம் நடந்துகிட்ருக்கு. அவல நிலை. எங்கள் அம்மா ஒன்றுமே எனக்கு செய்கிறதில்லை, எங்கள் அப்பா என்னை கண்டுக்கிறதே இல்லை, அவங்க உண்மையிலேயே செய்யலைன்னா கூட அதை வெளியில் சொல்லாதீங்க. அதுதான் நம்ம பெற்றவங்களுக்கு செய்கிற கடமை. ஏன் செய்யலேன்னு கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நம்மளுடைய மனசை புரிஞ்சிக்கணுன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற கனெக்ட் ஆகிருப்போம். நமக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 15 வயசு 20 வயசுனா அப்போ 20 வயசுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க அவங்க, ஏஜோட எட்டு. அப்போ இந்த வருஷத்தை அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் இதே தோழமையோடு நாம் இருக்கணும். அப்போ பெற்றவர்களை கஷ்டப்படுத்திடாதீங்க. தயவு செய்து சித்திரையிலே பிறந்தால் அப்பன் தெருவிலேங்கிறது தவறான உதாரணம். அதுக்குள்ளே போகாதீங்க. சுகமாக பிரசவம் பண்ணிக்கிங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பெண் பிள்ளைகள் தாய்மார்கள் மனசார கவலை இல்லாமல் போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் உட்காருங்க. நல்ல டாக்டர் நல்ல அற்புதமாக அவங்க மனசார அவங்க மருத்துவர்கள் நல்ல வேலைகள் செய்வாங்க. நிம்மதியாக அந்த பிரசவத்தை குழந்தையோட வரவை அற்புதமாக எதிர்பாருங்க. குழந்தையோட வரவை அற்புதமாக எதிர்பாருங்க. அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, உலக புகழ் பெறுவாங்க. எத்தனை பெரிய மகான்கள், எத்தனை பெரிய தலைவர்கள் பிறந்திருக்காங்க தெரியுமா? கூகுளில் போட்டு பாருங்கள். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் யார் யாருன்னு கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன். என்னம்மா பெருசாக பேசுகிறீங்களே, சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்த அப்பன் தெருவில்னு இப்படியெல்லாம் மனசை சங்கடப்படுத்திக்காதீங்க. முதல் செய்தி. ரெண்டாவது விஷயம், சித்திரை மாதத்தில் பிறந்தால் அவங்க பெரிய விஐபியாக கண்டிப்பாக வருவாங்க. தாய் தந்தையுடைய வளர்ப்பில் தான் ஒரு மகனும் மகளும் நல்ல விதமாக வளர முடியும். அதனால் தாய் தந்தையர் என்ன பண்ணக்கூடாது, குழந்தைங்களை வளர்க்கும் போது அதுக்கு ஒரு வளர்க்கும் கலை ஒன்று இருக்குது. அதை பற்றி அடுத்த வாரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த வாரம் பெத்த குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு ஞானம் எப்படி கிடைக்கும், அறிவு எப்படி வளரும், எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அவர்கள்ட்ட இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், அந்த குழந்தைகளை தெய்வ குழந்தைகளாக பார்க்க முடியுமா, தெய்வீக தன்மை அவர்கள்ட்ட இருக்குமாங்கிறத அடுத்த வாரத்தில் உங்கள்கிட்ட பேச போகிறேன்.
முக்கியமான தலைப்பு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த சித்திரையிலே குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக எந்த அப்பாவுக்கும் கெட்டதெல்லாம் கிடையாது. நல்ல நிம்மதியாக போய் குழந்தை பெற்றுக்குங்க. இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி வருது, ராகு கேது பெயர்ச்சி வருது. குரு பகவான் அதிசாரத்தில் குரு பெயர்ந்து ஒரு தடவை அதிசாரம் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி மீண்டும் ரிட்டனுக்கு ஒரு இடத்துக்கு வராரு. இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. குரு பெயர்ச்சியிலே 3 தடவை இடத்த விட்டு இடம் மாறி இடம் விட்டு இடம் வர்றாரு. 2 இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அதாவது மிதுனத்தில் இருக்கிற குரு கடகத்துக்கு போய் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போய் மீண்டும் சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வரப்போகிறாரு. அதேமாதிரி மகரத்தில் ராகு பகவான், கடகத்தில் கேது பகவான் வரப்போகிறாங்க. ரொம்ப வித்தியாசமான இந்த வருஷமாக இருக்குது. இந்த வருஷத்தில் நம்ம எல்லோரும் மன ஒத்துமையோடு இருக்கணும், பயப்படக்கூடாது, பதற்றமாக யோசிக்காதீங்க, மனசில் பலகீனம் வந்துடக்கூடாது. இது ஒரு தகப்பனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லது நடக்கும். அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.